முருகனோட கோயிலுக்கு போயிட்டு முருகன் பக்கத்தில் நிற்கிறதுல யாரு வள்ளி யாரு தெய்வானை என்பது தெரியாமல் சாமி கும்பிட்டு வருபவரா நீங்கள்? அப்படி என்றால் உங்களுக்காகத்தான் இந்த ரகசியம். முருகனோட வலதுபுறத்தில் இருப்பவள் வள்ளி. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முருகனோட வலதுபுறத்தில் இருப்பவள் வள்ளி, முருகனோட இடதுபுறத்தில் இருப்பவள் தெய்வானை. ஒரு சில கோயில்களில் மட்டும் இந்நிலை மாறி இருக்கும். அப்போது எப்படி வள்ளி தெய்வ யானையை கண்டுபிடிப்பது? அதற்கும் ரகசியம் இருக்கிறது. பூமியில் பிறந்து முருகனை அடைந்ததால் வள்ளி பூமியின் மலரான தாமரையை கையில் வைத்திருப்பாள். தேவலோகத்தில் பிறந்து முருகனை அடைந்ததால் தெய்வானை தேவலோக மலரான நீலோத்பலம் என்ற மலரை கையில் வைத்திருப்பாள். தாமரை அகன்றிருக்கும், நீலோத்பலம் ஆரம்பத்தில் அகன்றும் பிறகு நீண்டும் முடிவில் குவிந்தும் காணப்படும். உடனே கூகுளில் தேடி பார்த்து எல்லா ஓவியங்களிலும் தாமரை தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்கள். அது தவறு. கோயில் சிலைகளிலும் உலோக திருமேனிகளிலும் இந்த இரண்டு மலர்களுடைய வித்தியாசம் தெளிவாக தெரியும். இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் மற்றவங்களுக்கு பகிருங்க. இது போன்ற ரகசியங்களை தெரிந்து கொள்ள நம்ம பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. கந்தன் அருள் நம்மோடு என்றும் நிலைத்திருக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.